லவ் வந்து எப்போ அள்ளுதுன்னா, ஒரு ஆளோடைய டிரான்ஸ்பரன்சியை பார்க்காம இருக்கிற வரைக்கும். என்ன சொல்ல வரேன், உங்களுக்குள்ள ஜீவன் பெருக பெருகுன்னா, லவ் பெருக பெருக ஜீவன் பெருகுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆகையால் தன்னில் தானே பிதா கண் இல்லாமல் இருக்கிறார். ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார், கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்க, எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். சபையில் மன்னிப்பு பேசினா சபையில் ஜீவன் இருக்கு, வீட்டில் மன்னிப்பு பேசினா வீட்டில் ஜீவன் இருக்கு. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசினா கையை தட்டுக்க ஒருத்தர். ஆமென். எப்படி இந்த ஜீவன் நம்மளை ஆளுகை செய்யுது அப்படின்னு சொல்கிறேன். ஜீவனில் இருக்கிறவன் எப்பவுமே லவ்லேயே இருப்பான் பாருங்க. when you are in love, you will have a relationship with Father. இந்த லவ் போன உடனே ஆதாம் சொல்கிறான், என்ன திமிரு பாருங்க சார், என்ன திமிரு பாருங்க சார். அவ்வளோ கொடுத்த கடவுளை பார்த்து சொல்கிறான், நீர் எனக்கு தந்த ஸ்திரீ ஆனவள். என்ன திமிரு பாருங்க சார். சொல்லுங்க, என்ன திமிரு பாருங்க சார். பாருங்க சார், இந்த டெத்து வந்த உடனே குறை சொல்லும். டெத்து என்ன செய்யும், 1000 ஆசீர்வாதத்தை வாங்கினாலும் குறை சொல்லும். ஆனால் லவ் 1000 குறை இருந்தாலும் நேசிக்கும். லவ் தான் ஜீவன், ஜீவன் தான் லவ். கையை தட்டு ஒருத்தவருக்கு. ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை. ஆமென். கருவில் என்ன சுமந்தர பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தர பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கமா என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தென்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர்ட்ட கெஞ்சிருக்காரு சொல்லுங்க. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் தெரியுமா, நீங்கள் இன்னொருத்தனை கெஞ்சினதே கிடையாது. நீங்கள் வந்து ஜீவனில் இருக்கும்போது அவரும் பிரென்ஹாம் கூட வாக் பண்ண மிகப்பெரிய தேவ மனிதன். இந்த ஜென்ரேஷனில் இறந்தார் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. டெட் பாடி உயிரோடு எந்திரிக்கிற பார்த்துருக்கிறார். ஆனால் மிகப்பெரிய தேவ மனுஷன் ஒரு பெரிய பாத்தில் விழுந்துட்டார். அதை வேர்ல்டு ஃபுல்லாக அதை கொண்டு வந்தாங்க. ஹி வாஸ் காட் அ ரெட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாராம். அவர் சொல்கிறாரு, ஓப்பன் விஷன்னா கண்ணுக்கு தருவேன். ஏசுனார் வருடாராம் வீட்டுக்கு, அந்த கையை பிடிச்சி சொன்னாராம், வாடா டே ஊழியத்துக்கு வாடா. இல்லையா நசியப்படி அவங்க கிடக்குறாடா, நீ வாடா டே, அவங்களால நீ செய்கிறதெல்லாம் செய்ய முடியாதடா, வாடான்னா. யூ வில் நாட் பிலீவ். மனுஷன் சொன்னதை நான் கேட்டேன். ஒரு தடவை காலில் விழுந்தாராம். will you believe it? என்னையா பேசுற நீ, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உண்மையாமான்னு சொல்லணும், என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உண்மையாமான்னு சொல்லணும். இவங்கன்னா யாருன்னா லவ்லே இருக்கிறவங்க பாருங்க. எனக்கு பைபிளில் ரெஃபரன்ஸ் வேணும் சார், அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு மாட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மூத்த குமாரன் அப்படியே கோச்சிக்கிட்டு வெளியில் நிற்கிறான். அவர் வராரு, வாடா டே உள்ள வாடா. படம் தொடங்கும்போது மூத்தவன் உள்ளே இருக்கிறான், இளையவன் வெளியே இருக்கிறான். படம் முடியும் போது இளையவன் உள்ளே இருக்கிறான், அப்போ விட்டுட்டாரா பாருங்க. எனக்குள்ளதெல்லாம் உனக்குறதாண்டா. லூக்கா 15 எப்படி முடியுது? கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு, அப்படியே முடியுது.
என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா வேற எங்கெல்லாம் கெஞ்சுறாரு சொல்லுங்க பார்ப்போம். ஒருத்தன்ட்ட கெஞ்சுறாரு. அவன் பேர் யோனா. அவன் சொல்ல, நான் வரமாட்டேன், இவளை சபிச்சே அவன். டே விடுறா, ஏதோ தெரியாம சொல்லிட்டாடா, நான் சொன்னது நடக்கணும். டே நீ சொன்னதே நான் சொன்னது தான்டா, விடுறா, சாமியே கொடுக்குது நீ ஏண்டா. இல்ல சார் அவன் சாகணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா சொல்லு சொல்லு. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா ராம் 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 தங்கர் 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 உங்களை எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிருக்கிறாரு? என்கிட்ட சில நேரம் கெஞ்சுவார். விடுறா, பொழைச்சி போட்டுண்டா, நீ சபிச்சுட்டு செத்துருவான்டா, விடுங்க ஆண்டவரே. அம்பிட்டு வேலை பார்த்தாங்கல்ல, போட்டு பார்த்தே ஆகணும். அவர் நீ என்ன பண்ணாலும் அவனை ஆசிரியப்பன்னு சொல்லவே மாட்டார் சார். நான் பார்த்துருக்கேன் சார். நான் சொல்லுவேன், அவன் ஆசீர்வதிக்கப்படணும்னா என் மூலமாக என் மூலமாக தான் அதை செஞ்சீங்கன்னா, அவன் வாங்கப்படணும்னா என் மூலமாக தான் அது நடக்கணும். சார் விட்டுறா, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சம் பார்த்தா இன்னைக்கு உங்களை அப்படியே அந்த லவ்வுக்குள்ளே கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். கொஞ்சம் வாங்க, உள்ளே வாங்க. கொஞ்சம் அப்படியே ஹெட் மாஸ்டர் இயேசுவை பார்த்தவங்கலாம் கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்க. இயேசு நாமத்தில். ஆமே, ஹெட் மாஸ்டர் இயேசு சீனாய்மலையில் இருக்கிறார். வா வா வா, அந்த இயேசுலாம் கொஞ்சம் மறங்க. மறுரூபமலை இயேசுக்கு வாங்க. ஆமே, அவர் வான்னு சொல்ல மாட்டார், வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே மேலே இருந்துட்டு வர சொன்னார், இங்கே கீழே இருந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாருங்கள், தட் இஸ் வாட் லவ். சொல்லுங்கள், லவ்வை பார்த்தாலே ஜீவன் உனக்குள்ளே புறப்படும். அப்போ நீ எதை பார்க்குறியோ அதைத்தான் நீ காட்டுவ. புரியுதா? நீ எதை பார்க்குறியோ அதைத்தான் நீ காட்டுவ. சின்ன பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசாதான். சின்ன பிள்ளைகள் கேட்ட வார்த்தையை பேசும். இப்போ என்னன்னா, ஹே டீ கொண்டு வா அப்படின்னு ஒன்று இவன் என்ன சொல்கிறான், கொண்டு வா அப்படின்றான். நீ கொண்டு வாங்க அப்படி சொல்லணும். இப்போ ஜேசிங்க வா அப்புறம் இவனு ஜேசிங்க வான்றான். அவன் என்ன சொல்கிறான், கேட்டதை பேசுகிறான். இப்போ இவனுக்கான எப்படி பேசுகிறான், நீ ஜேசிங்க வாங்க, அவனை வாங்க. அந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட என்ன வாங்குறீங்களோ அதைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அப்போ அவர்கிட்ட லவ்வை வாங்க அந்த ஜீவன் என்ன செய்யுது, லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்னு கூப்பிடு. ஆமே ஆமே. அப்படிதான் தேவன் லவ்விலே தான் அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுக்கிறார். ஆமாம், தேவனுக்கு சுருக்கு கயிறு பாசக்கயிறுலாம் கிடையாது. ஆமாம், ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு வச்சுருக்க கயிறு இல்லை, ஒருத்தனை வாழ வைக்கிற கயிறு. அப்போ வேர் தேர் இஸ் லவ் தேர் இஸ் லைஃப். லைஃபோட சீக்ரெட்டே லவ்வில் தான் சார் இருக்குது. சபையில் மன்னிப்பு பேசுனா சபையில் ஜீவன் இருக்கு. வீட்டில் மன்னிப்பு பேசுனா வீட்டில் ஜீவன் இருக்கு. அவன் எல்லையில் மன்னிப்பு பேசுனா கையை தட்டுக்க ஒருத்தர் காமே. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா சொல்லுங்களே, என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா வாய திறந்து அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான்.
ஜனங்கள் சொல்கிற ஏசுநாதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியல சார். அவர் சொல்கிறார் ப்ராஃபிட் அவ்வளோ டீப்பாக போகிறாங்க சார், பாவத்துக்கு பண்ணுனா ஊழியம் டீப்பாக பண்ணுறாங்க, செஞ்சால் தப்பு டீப்பாக பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அவங்கள வந்து கெஞ்சுறாராம், வாயா வாயா எனக்கு. எத்தனை தடவை நீ சோர்ந்து போயிருக்க உங்களுக்கு கெஞ்சிருக்கிற பாருங்க. யார்ட்டாச்சும் என்கிட்ட வந்து சார் என்னால் வந்து சோர்வுலேருந்தே வர முடியலன்னா நீங்கள் சரியாக இயேசுவை பார்க்கலன்னு அர்த்தம். சரியாக பார்த்தவன் சோர்ந்து போகவே மாட்டான். அப்படியே கையை பிடிச்சி வாடா அவனை கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் தன் அன்பின் கயிறை போட்டு உன்னை இழுக்கிறாரு, கட்டி இழுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய லவ்வோடைய நீளம், அவருடைய லவ்வோடைய அகலம், அவருடைய லவ்வோட ஆழம், அவருடைய லவ்வோட உயரம், இது எல்லாவற்றையும் சகல பரிசுத்தவான்களோடு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பைபிள் சொல்லுது. அந்த லவ்வோட நீளம் எவ்வளவு? ஆவியானவர் சொன்னார் ஒரு நாள், இந்த பூமியின் கடையாந்தரத்தை நீ இருந்த, பாவம் செஞ்சு தூரமாக கடந்த, அவ்வளோ தூரத்தில் பூமியோட எல்லையில் இருந்த உன்னையும் அவர் ரீச் பண்ணி அந்த அன்பில் உன்னை இழுத்தா இருப்பார். அதுதான் அவருடைய அன்பின் நீளம். அவருடைய அன்பின் அகலம் என்ன? கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக என் பாவத்தை உன்னை விட்டு விலக்கினா இருப்பார். அதுதான் அவருடைய அன்பின் அகலம். அவருடைய அன்பின் ஆழம் எது? பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னுடைய கை உன்னை நடத்தும், அங்கிருந்து உன்னை நான் எடுப்பேன் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் அன்பின் ஆழம். சார் அன்பின் உயரம் என்ன சார்? உன்னதங்களில் அவரோடு கூட அவனை உட்காரம் கையை தட்டாமே உட்கார வைத்தார் பா. அதுதான் அவருடைய அன்பின் உயரம். அதுக்கு மேலாக எந்த இடமும் கிடையாது உன்னை உட்கார வைக்கிறது. நீ இப்பவே அந்த இடத்துல தான் இருக்கிற. கையை தட்டி வருகிறவர் காமேன். இப்பவே நீ அந்த உயரத்துல தான் இருக்கிற. நீ இனிமே உன்னை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுமே அவரிடத்தில் இல்லை. ஏனென்றால் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் உன்னை ஆசீர்வதித்து பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினால். The more and more you understand, it will release from you. Amen. என்கிட்ட ஒரு ரிமோட் இருக்கு. டிவியை கொடுத்தா கனெக்ஷன் கொடுத்தா ரிமோட்டை கொடுத்துட்டாங்க. சார் அந்த படம் போடுங்க சார், சார் இந்த படம் போடுங்க சார் கெஞ்ச வேண்டியதில்லை. எல்லா படமும் இப்போ இதுக்குள்ளே இருக்குது. ஏறக்குறைய 1000 சேனலு இந்த என் கையில் இருக்க ரிமோட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ தேவன் மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இப்படி கம்ப்ளீட் பிளெஸ்ஸிங்கில் தான் வச்சுட்டார். இனிமேல் வெளியிலேருந்து எதுவும் கிடையாது, எல்லாமே உனக்குள்ளே இருக்குது. நீ புரிஞ்சிக்க ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கர்த்தர். ஸோ லவ்வில் தான் லைஃப் இருக்குது. நீ புரிஞ்சுக்கும் போது உன் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. Love is always blind. Come on, say love is always blind. Amen. I'm talking about agape love. Agape love. பிதா கண்ணு இல்லாமல் இருக்கிறாரு. ஈசாக்கு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம், கண்ணு திறந்துருந்துச்சுன்னா சபிச்சிருப்பார். கண்ணை மூடிட்டார், அதனால ஆசீர்வதிச்சிட்டார். சொல்லுங்கள், எங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறதுக்கு எங்கள் அப்பா கண்ணை திறந்து ஆசீர்வதிக்க மாட்டார், கண்ணை மூடித்தான் ஆசீர்வதிக்கிறார். அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஸோ ஆதாமும் தேவனும் ஜீவ பிரமாணத்திலே என்ன செய்தார்கள்? 2 பேருமே கனெக்ட் ஆகியிருந்தாங்க. ஆதாம் எங்கே இருந்தாலும் பாருங்க, தேவனோட இணைக்கப்பட்டவனாகவே இருந்தான். என்றைக்கு இந்த ஆதாம் அன்பில் மூவ் ஆகிறத விட்டு அறிவில் மூவ் ஆக ஆரம்பிச்சானா? சொல்லவா, அன்பில் மூவ் ஆகிறது என்ன, அறிவில் மூவ் ஆகிறது என்ன? திடீர்னு தேவன் வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுறா அப்படின்றாரு. உடனே அப்படியே லவ் ஆகி சார் உனக்கு 1000 ரூபா கொடுத்துருண்டா அப்படின்றீங்களா? இப்போ அன்பில் மூவ் ஆகுறீங்க. இல்லை இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தா நாளைக்கு காலையில் இதுக்கு என்ன பண்ணுறது? அறிவில் மூவ் ஆகுது. இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேன்னா நாளைக்கு இந்த வீட்டு வாடகைக்கு அறிவில் மூவ் ஆகுறது. இதான் ஒரு சாபக்கேடு பாருங்க. அப்போ அறிவில் மூவ் ஆன உடனே லைஃப் செத்து போயிடுது. அன்பில் மூவ் ஆன உடனே லைஃப் வேலை பார்க்குது. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும், உண்மையாற்றுவது தேற்றுவது பார்த்தா அம்மானு சொல்லு. அந்தர அந்தர ரங்கடங்க தங்கடங்க தங்கடங்க அம்மானு கூப்பிடுவே, அம்மானு கூப்பிடுவே,
தட்டுங்களேன் நல்லா. கமான். அவர் அந்த ஸ்திரீட்டு அன்பை காட்டணுன்னா அந்த ஸ்திரீக்குள்ளே ஜீவன் வந்துருச்சு. சகைவிட்டு அன்பை காட்டுற சகைவிட்டு ஜீவன் வருது. பாவியான ஸ்திரீ ஒருத்தர் அன்பை காட்டுற பாவியான ஸ்திரீக்கு ஜீவன் வந்துச்சு. விபச்சாரத்தில் கண்டுபிடிக்க அன்பை காட்டுற விபச்சார ஸ்திரீக்குள்ள ஸ்திரீ வந்துச்சு. அவர் யார்ட்டெல்லாம் அன்பை காட்டினவர் அங்கெல்லாம் ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கு. நீயும் யார்ட்டெல்லாம் அன்பை காட்டுறியோ அங்கெல்லாம் ஜீவன் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த உறவு டிஸ்கனெக்ட் ஆன உடனே ஜீவன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு மனுஷன் அன்புல மூவ் ஆனவன் அறிவில் மூவ் ஆக ஆரம்பிச்சானோ அன்னைக்கு ஜீவன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஜீவ ஆத்மாவாயிட்டான். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆத்மா பிரச்சனை வர 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 என்னவாயிருச்சு? உப்மாவாயிட்டான். அப்படி ஆயிட்டான். அப்படி நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகுது. மறுபடியும் இயேசு வந்தார். வந்து தன் பிதாவின் அன்பை இந்த பூமியில ஊற்றினார். மறுபடியும் பிதாவுக்கு மனிதனுக்கு இருந்த உறவை அந்த அன்பினாலே சரி செய்தார். மனிதன் ஜீவாத்மாவாக மாற ஆரம்பித்தான். மறுபடியும் பிதாவின் சத்தம் கேட்க ஆரம்பித்தான். மறுபடியும் தேவனால் வழி நடத்தப்பட ஆரம்பித்தான். மறுபடியும் தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்க ஆரம்பித்தான். தேவனுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான். மனிதன் ஜீவாத்மாவாக மாறினான். கரங்களை தட்டி கர்த்தர்கள் சொல்லுவோம் ஆமென். இந்த ஜீவன், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் இயேசு சொன்னார். அப்போ இயேசு நீ ஏற்றுக்கொண்ட உடனே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அந்த இயேசு வந்தோடனே ஜீவன் வந்துருச்சு. இந்த ஜீவனுடைய கேரக்டர் என்னன்னா முழுங்கும். என்ன செய்யும்? ஆமாம், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு மரணத்தை அவர் ஜெயமாய் விழுங்குவார். அவர் யாரு? ஜீவன். அப்ப அவர் மரணத்தை ஜீவனாகி அவர் ஜெயமாய் விழுங்குவார். மரணத்துக்கு ஒரு ஜீவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன சொல்லுங்க? முழுங்கிரும். ஆமா, உங்களுக்குள்ள இப்ப அந்த ஜீவன் நல்லா நல்லா கை மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படிக்கு. அப்ப இந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிறனால எதெல்லாம் இந்த வாட்ஸ் தட் இந்த எறும்பு திண்ணி பார்த்துருக்கீங்களா? அது வந்து என்ன செய்யுது? அந்த மண்ணை நோண்டி 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 கரெக்டாக எறும்பையாக தூக்குது, சாப்பிடுது. மண்ணை சாப்பிடாது, எறும்பை தான் சாப்பிடும். இந்த ஜீவன் என்ன செய்யுது? உனக்குள்ள அப்படி நோண்டி 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 எங்கெல்லாம் மரணம் இருக்கா சக் 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 சக். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா மரணம் சம்மந்தப்பட்ட வியாதி, பலவீனம், சுகவீனம், பாவர்ட்டி எல்லாமே மரணம் சம்மந்தப்பட்டது. ஒவ்வொன்றையும் முழுங்குது. உனக்குள்ள இருக்கிற ஜீவன் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ள நிறைய காரியங்களை உன்னை விட்டு காலி பண்ண போகுது. நல்லா கையை. மரணம் சம்பந்தப்பட்ட பல காரியங்கள் உன்னை விட்டு மறைய போகிறது இயேசுவின். எஸ் எஸ் ஜீவன், அந்த ஜீவன், அந்த ஜீவன் எல்லாத்தையும் முழுங்கிருமா பாருங்க. எல்லாத்தையும் முழுங்கிரும், நக்கி எடுத்துரும். பைபிள் சொல்லுது வந்து வந்து அந்த அக்கினி என்ன செஞ்சிருச்சு? நக்கி போட்டது. எப்படி? புலி அம்புட்டையும் காலி பண்ணிட்டு அப்படின்னு பாருங்க. அப்படி உனக்குள்ள இருக்க ஜீவன் அம்புட்டு வியாதியை எடுத்து போட்டுரும். எல்லைக்குள்ள ஒரு எதிரி இருக்க முடியாது இயேசு நாமத்தில். எல்லைக்குள்ள ஒரு வியாதி இருக்க முடியாது இயேசு நாமத்தில். இன்னும் கொஞ்ச காலத்தில் லீவனும் செழிப்பான வயல்வெளியை போல மாறும் இயேசு நாமத்தில். வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும். அவாந்திர வெளியில் ஆறுகள் பாயும். அந்த ஜீவன் உனக்குள்ள இருக்கிற ஜீவன் ஓர்ப்புவாங்க இயேசு நாமத்தினால. அது வேலை செய்கிறது. இது ஒரு டேம் தண்ணி மாதிரி. உன் அறிவு அந்த கேட்ஸ் ஆஃப் த ஃப்ளட் மாதிரி. உன் அறிவு புரிஞ்சுக்கும் போது கேட்டு திறக்குது. கேட்டு திறந்தா என்ன நடக்கும்? சார் அணையில் இருக்கு சார் தண்ணி, அது ஜீவன் ஆவியில் இருக்கு சார். முன்னாடி வந்து காஞ்ச வயல் இருக்கு சார், அந்த வயல் என்னது? சரீரம் சார். சார் ஆவியில் தண்ணி இருக்கு சார், சரீரம் காஞ்சிருக்கு சார். இந்த கேட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ஃப்ளட் கேட்ஸ் திறந்து விடுவாங்கல்ல, அது புரிஞ்சுக்கிட்டு ஆமேன்ற பாரு டபக்குன்னு ஓப்பன் ஆகுது, ஜல்லுன்னு பாயுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறட்சியும் செழிப்பாய் மாறுகிறது இயேசுவின் நாமத்தில். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் அப்பான்னு கூப்பிடுவே. வாய திறந்து பாடுங்களேன். ஓ ஓ ஓ அப்பான்னு கூப்பிடுவே, அண்ணான்னு கூப்பிடுவே, அப்பா
அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடவா. ஹல்லேலூயா. இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அங்கதான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப என்னெல்லாம் செஞ்சாரு? ஒரு ஃப்ரெண்டு என்னெல்லாம் செய்வானோ அம்புட்டே அவர் என்கிட்ட செஞ்சிருக்காரு. அதனால எனக்கு அவருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்பை இன்னொருத்த வெளியிலிருந்து பார்த்து புரிஞ்சுக்க முடியாது. பைபிள் சாபிக்குரிய ஒருவனும் ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. தட் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஒரு பொண்ணு நைட்டு வீட்டுக்கு வரல, காலையில் வந்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன் அப்படின்னு சொல்லுது. உடனே எங்கள் அப்பா அது ஃப்ரெண்டு 10 பேருக்கும் ஃபோன் பண்ணாராம். எம்மா உன் வீட்டில் தங்கினா, உன் வீட்டில் தங்கினான்னு 10 பிள்ளைங்களும் சொல்லிச்சுலாம், எங்கள் வீட்டில் இல்லை அங்கிள், எங்கள் வீட்டில் இல்லை அங்கிள்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க பையன் நைட்டு லேட்டாக வந்து வீட்டுக்கு வரல, காலையில் வந்திருக்கிறான். எங்கடா தங்கினேன்? ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினேன் பாண்டிருக்கான், போய் சொல்லியிருக்கான். என் ஃப்ரெண்டு 10 பேர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. 10 பேர் எங்கள் வீட்டில் தங்கின அங்கிள், எங்கள் வீட்டில் தங்கின அங்கிள் இருக்கு. அதுதான் பசங்க. எங்க வீட்டில் தங்கின அங்கிள், அவங்க அப்பா குழம்பிட்டாரு. 10 பேரும் தங்கினேன்றாயில நாடு. தட் இஸ் வாட் ஃப்ரெண்ட்ஷிப். நண்பேண்டா. யோவான் 15:15 சொல்லுங்க, நண்பேண்டா. How can you understand the relationship between a friend, between two friends? நான் 1990 ரட்சிக்கப்பட்டவன். யோவான் 15:15 தேவன் பேச, இனி நான் உங்களை சிநேகிதன் என்றேன். அந்த வார்த்தை என்னை சுக்குநூறாய் உடைத்தது. ஒருவன் தன் சிநேகிதனத்தில் பேசுகிறது போல மோசையோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன். அப்ப யார்கிட்ட சீக்ரெட்ஸ் பேசுவார் கர்த்தர்? நீங்க யார்கிட்ட சீக்ரெட் பேசுவீங்க சொல்லுங்க? உங்க அப்பாட்டையா? உங்க அம்மாட்டையா? அதெல்லாம் வேற ஃப்ளேவர். ஒய்ஃப்ட்ட நண்பன்டா. சார் ஏன் சார் நிறைய சீக்கிரட்டா பேசுறேன்? நண்பன்டா, நண்பன்டா. பவுல் சொல்றான், நாங்கள் தேவனுடைய ரகசியங்களுக்கு உக்கிராலக்காரன். we are the in charge of all mysteries. ஏண்டா? நண்பன்டா, நண்பன்டா. மோசே அவ்வளோ ரகசியங்களை எழுதி வச்சான். ஏன் ஆண்டவரே அவன்கிட்ட மட்டும் பேசுறீங்க? அவர் சொல்றார், நண்பன்டா. ஒருவன் தன் சிநேகிதரிடத்தில் பேசுகிற கூப்பிட்டு சொல்றாரு, மிரியாம் வா, மிரியாம் சொரியாம் முன்னாடி வா, ஆரோன் இங்க வா. ஆரோன் ஒழுக்க சீலர், காபா காபா அதிகாலை ஆரோன் வா இங்க வா. உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்தி தரிசனத்தில் பேசுவேன். ஆமென்றான். உங்களுக்கெல்லாம் அப்படிதான் பேசிட்டீங்க. ஆமான். ஆனால் அப்படின்னு அப்படி பார்க்குறான். என் தாசனாகிய மோசே அப்படி அல்ல. கையத்தட்டு, கையத்தட்டு. பிரீமியம் சொல்லுங்க. அவன் பிரீமியம் கேட்டகரி. அவன் தரிசனம் சொப்பனம்லாம் பார்க்க மாட்டான். தரிசனம் பார்க்கறது, ஒரு சொப்பனத்தை பார்க்கிறேன், இது எல்லாம் செகண்ட் கேட்டகரி. அவனோடு நான் ஆவியிலே பேசுகிறேன், முகமுகமாய் பேசுகிறேன். புரியலங்க சார் என்றாய். புரியலையா? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன். பழைய ஏற்பாட்டில் என்ன அதிர வைக்கிற வசனம் அது. புதிய ஏற்பாட்டில் என்ன அதிர வைக்கிற வசனம் யோவான் 15. You just see the love of God. அந்த லவ்வில் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது எதுவும் உங்களை சாகடிக்க முடியாது. There is love, there is life. நீங்கள் ஜீவன்லே மூவ் ஆகுங்க, ஜீவன்லே மூவ் ஆகுங்க. என்ன செய்யணும்? அன்புலே மூவ் ஆகுங்க, அன்புலே மூவ் ஆகுங்க. கர்த்தர் சொன்னார், உன் வாழ்க்கையில் எதை அழிக்கணும்னாலும் தெரிஞ்சுக்கங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் வாழ்க்கையில் எதை அழிக்கணும்னாலும், எதிர்மறையான வியாதி, வறுமை, அது இது எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும் இல்லை, உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை கூட நான் அழிக்கணும்னாலும் அன்பை வச்சு தாண்டா நான் அழிப்பேன். ஆமாம். கம்பை தூக்கணவன்ட்டெல்லாம் மாறாத ஜஸ்டின்னு அன்பு தூக்கணவன்ட்ட வந்து மாறுறான்னா, உங்கள் வாழ்க்கையில் கம்பை தூக்கி வந்து உங்களை அடிக்க வந்தவங்கட்டெல்லாம் மாறாத நீங்கள் வந்து ஏசுநாட்டை மாறினீங்கன்னா அவர் அன்பில் உங்களை டீல் பண்ண. அன்பு ஒரு காலம் ஒழியாது. கம்பு உடஞ்சிரும், எல்லாம் வந்து ஒளிஞ்சிரும். ஆனால் அன்பு என்ன செய்யாது? ஒழியாது. அந்த ஆயுதம் மட்டும் ஒரு நாளும் ஃபெயிலே ஆகாது. ஆங்கிலத்தில் இருக்கு, லவ் நெவர். கையை தட்டு. ஆமென். ஸோ லவ் எல்லாம் சொல்லுங்க, நெவர் ஃபெயில்ஸ். நீங்கள் அன்பை காட்டிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நாளும் தோக்காது. எதை மாற்றணுமோ அதை மாற்றிடும். ஸோ
இந்த ஜீவனின் பிரமாணம் உங்களுக்குள்ள என்ன செய்யுதுன்னா லவ்வை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஜீவன் இயேசு போன இடத்துல எல்லாம் ஜீவனை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்படின்னு என்னென்னா அவர் அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். எங்கெல்லாம் பிரமாணத்தை எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் மரணம் வரும், எங்கெல்லாம் அன்பு எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஜீவன் வரும். எந்த சபையிலெல்லாம் பிரமாணம் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கெல்லாம் மரணம் வேலை செய்கிறது, எங்கெல்லாம் அன்பு பேசப்படுகிறது அங்கெல்லாம் ஜீவன் வேலை செய்கிறது. ஆமென். ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.